இன்று ஒரு இனிய நாளாக நீங்கள் நினச்சிக்கலாம். வேலூரில் ஆகம விதிகளுக்கு உட்பட்டு மிக சிறப்பாக கும்பாபிஷேகங்கள் செய்கின்ற ஒரு வல்லுநர் தான். ஏன்னா திரு மதன் சிவாச்சாரியார் இப்போது வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற தேவி கருமாரியம்மன் கோயிலில் நீண்ட நாளாக சிவாச்சாரியார் இருக்கார். இளைய வயதில் மிகப்பெரிய ஞானம் பெற்றவர். நான் ரொம்ப ஐஸ் வைக்கிறத தயவுசெய்து நினைக்காதீங்க. என்னுடைய வீடியோ பதிவுகளெல்லாம் இவர் நிச்சயமாக அவரை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காரு, நிறைய யாகத்தில் போய் பேசுகிறாரு, அங்கே யாகம் நடத்துகிறாரு. ஆனால் யாகத்தினுடைய அந்த தாத்பரியம், வீட்டில் ஹோமம் பண்ணுறோம், அதனுடைய தாத்பரியம் தெரியல மக்களுக்கு. கணபதி ஹோமம் மட்டும் தெரியுது. ஆனால் மற்ற ஹோமங்கள் நிறைய ஹோமங்கள் இருக்குது. இப்போ அஸ்வமேத யாகம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி யாகங்களுடைய பெருமை என்னன்னு தெரியல. யாகத்துக்கும் ஹோமத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன? ஹோமம் பண்ணுனா சிம்பிளாக முடியுமா? யாகத்துக்கு செலவு அதிகமா? அது ஏன் பண்ணுறாங்க, இது ஏன் பண்ணுறாங்க? யாகத்தினுடைய வகைகள் என்ன, ஹோமத்தினுடைய வகைகள் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன என்பதையெல்லாம் அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்பெஷல் இன் யாகா அண்ட் ஹோமா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹோமம் செய்வதிலும் யாகம் செய்வதிலும் கூப்பிடுங்க மதன் சிவாச்சாரியார் என்று சொல்கிற அளவிற்கு இன்றைக்கு வேலூர் மாவட்டத்திலே பிரசித்தி பெற்றிருக்கிற மதன் ஐயா அவர்களிடத்திலே ஒரு சின்ன பேட்டி. ஐயா, இந்த ஹோமம்னா என்ன, இந்த யாகம்னா என்ன? எல்லாருக்கும் வேலூர் ஃபோர்ட் நம்ம யூடியூப் சேனல் ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற லக்ஷ்மிபதி ஐயா, அவர் பெரிய கவிஞர். நாங்கள்லாம் ஆகமங்கள் படிச்சுட்டு இந்த அளவுக்கு ஏதோ செஞ்சிட்ருக்கோம் ஆன்மீக பணியில். அவர் ஒரு உயரிய பதவி, ஒரு பெரிய ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு உயரிய பதவி, அரசு பதவியில் இருந்து இந்த ஆன்மீகத்திலையும் மற்றும் எல்லா விஷயங்களையும் கவித்துவம் பெற்ற ஒருத்தர். நாங்கள் இதிலே முழுமையாக இருக்கோம். அவர் ஒரு பாகமாக இதில் முழுமை பெற்றிருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம். அவர் மக்களுக்கு சேரணும்னு நிறைய நினைக்கிறாரு. அவர் எல்லாரையும் வாழ்த்துறாரு. ஆனால் அவரை வாழ்த்துவதற்கு வேலூர் காத்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா அந்தளவுக்கு வேலூரில் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காருன்னு. இன்னும் நிறைய அவரை பயன்படுத்திக்க தெரியலன்னு தான் நம்ம சொல்லணும். நிறைய பேர் அவரை இன்னும் நிறைய பயன்படுத்திக்கணும். இவர் கேட்ட கேள்வி அற்புதம். ஏன்னா இன்னைக்கு யாகம் ஹோமம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ஹோமம் என்பது சிறியதாக பண்ணக்கூடியது, எல்லாத்திற்கும் ஹோமங்கள்னு பேர். இப்போ வீட்டில் நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணுறோம்னா அதற்கு கணபதி ஹோமம், அடுத்து லக்ஷ்மி ஹோமம், அடுத்து சுதர்சன ஹோமம், அடுத்து நவக்கிரக ஹோமம். இதெல்லாம் நம்ம சுவாமியை பிரார்த்தனை செய்து அந்தந்த சுவாமிக்கு கணபதி ஹோமம்னா விநாயகரை குறித்து ஹோமம் பண்ணுறது, லக்ஷ்மி ஹோமம்னா லக்ஷ்மியை வைத்து லக்ஷ்மியோடைய மூல மந்திரங்களை ஹோமம் செய்வது, நவக்கிரக ஹோமம்னா நவக்கிரக மூல மந்திரங்களை கொண்டு ஹோமம் செய்வது. இதெல்லாம் ஹோமம்னு பேர். யாகம்னா பெரியதாக பண்ணக்கூடியது, ஆலயங்களில் பண்ணக்கூடியது, பிரயத்தனப்பட்டு வைராக்கியத்தோடு பண்ணக்கூடியதுக்கெல்லாம் யாகம்னு பேர். வைராக்கியம் இது நம்ம அடையணும் அப்படின்ற பண்ணக்கூடியது யாகம் பேர். அது சாதாரணமாக அடைய முடியுமா? முடியாது. ஒரு பொருளை அடையணும்னா யாகம். அப்போ யாகம்னா சும்மா உட்கார்ந்து எழுந்தா அது யாகம் கிடையாது. யாகத்திற்கு 4 முறை இருக்கு. என்னன்னா, முதல்ல ஜபம்னு ஒன்று பண்ணணும் யாகத்துக்கு. என்ன ஜபம் அப்படின்னா, ஒரு சாமியை குறித்து இப்போ நம்ம சண்டி யாகம் அப்படின்னு பண்றோம். அதான் இருக்கிறதுல இப்போ கலியுகத்தில் சிறந்த யாகம். சண்டி யாகத்தை மட்டும் நம்ம பேசணும். கலியுகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு யாகம் இருக்கு. இந்த கலியுகத்தில் பெரிய யாகம் சண்டி யாகம்னு பேர். அந்த சண்டி யாகம்னா என்னன்னா, அம்பாளுடைய 700 ஸ்லோகம், அம்பாள் புராணத்தை விளக்கக்கூடிய 700 ஸ்லோகம் இருக்கு. அந்த 700 ஸ்லோகத்தை முதல்ல ஜபம் பண்ணணும். அந்த 700 ஸ்லோகத்தை ஹோமம் பண்ணணும். அந்த 700 ஸ்லோகத்தை தர்ப்பணம்னா சுவாமிக்கு ஜலத்தில் பாலில் தர்ப்பணம் பண்ணணும். அடுத்து 700 ஸ்லோகத்தை மார்ஜனம் பண்ணணும். மார்ஜனம்னா புரோக்ஷனம் பண்ணணும் அம்பாளுக்கு. இந்த யாகம் என்பது அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு 13 அத்தியாயம் 13 பாட்டை பிரித்து 13 பட்டு புடவை யாகத்தில் போடணும். அது மட்டும் இல்லாமல் திருமாங்கல்யத்தை யாகத்தை போடணும், சௌபாகிய திரவியங்களை யாகத்தை போடணும், பழங்கள் புஷ்பங்கள் அப்படின்னு நிறைய அம்பாளுக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த யாகமானது சிறப்பாகும். அதை நம்ம வீட்டில் பண்ணுற கணபதி ஹோமத்திற்கு நம்மளால என்ன முடியுதோ அதை நம்ம பண்ணிடலாம். ஒரு 11 கொழுக்கட்டை தான் நம்மளால முடியும்னா 11 கொழுக்கட்டை ஹோமம், வெறும் நெய் விட்டு ஹோமம் பண்ணிடணும். ஆனால் யாகம்ன்றது அது மாதிரி கிடையாது. என்ன சொல்லப்பட்டிருக்கோ 700 ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்தை யாகம் பண்ண முடியாது. 700 ஸ்லோகம்னா 700 ஸ்லோகத்தையும் யாகம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான
கன்னியா பூஜை, அதுக்குண்டான வடுக்க பூஜை, அதுக்குண்டான சுமங்கலி பூஜைகள் அதெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது அந்த யாகமானது பூர்த்தியாகின்றது. ஹோமத்திற்கு அளவு கிடையாது, யாகத்திற்கு அளவானது. ஆமாம், ஹோமம் வந்து நம்ம விருப்பப்படி பண்ணலாம், யாகம் எப்படி அம்பாள் விருப்பப்படுறாங்களோ அப்படி தான் பண்ணக்கூடியது யாகம். ஆகையால் இந்த யாகம் என்பது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா ரொம்ப சக்தி, அந்த நினைக்கிறத நிறைவேற்ற. தனி மனிதர்கள் சண்டி ஹோமம் பண்ணலாமா? பண்ணலாம், ஆனால் பொருட்செலவு அதான் அவ்வளோ ஆகும். ஒரு சண்டி யாகம்னா குறைஞ்சது ஒரு 5 லட்சம் ரூபாவது பணம் செலவு பண்ணாதான் பண்ண முடியுது. 5 லட்சம் ரூபாய் பண்ண அது அவ்வளோ செலவாகுமா அப்படின்னா அந்த 5 லட்சத்துக்கு அம்பாள் பல மடங்கு பலன் பலன். அந்த யாகத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது படி பண்ணுறதுக்கு கண்ணுஞ்சது 5 லட்சம். சண்டி ஹோமத்தில் எனக்கு தெரிஞ்சு சக்தி அம்மா நம்ம பண்ணுறோம், வேலூர் சக்தி அம்மா. வாலாஜாவில் தன்வந்திரி பீடத்தில் ஒரு அவங்களாம் இவ்வளோ பொருட்செலவு பண்ணுறார்கள். அவங்களுக்கு அது சாதாரண விஷயம்தான். ஏன்னா அந்த பக்தர்கள் வந்து கலந்து செய்கிறார்கள் இல்லை, எல்லாருடைய இப்போ சண்டி யாகம்னா எல்லாரும் கலந்து செய்கிறதுனால ஒரு இது வந்து சண்டிலே முதல் படி தான் நான் சொன்னது. அதுலேயே 2வது படி இருக்குது, நவச்சண்டின்னு இருக்குது. 3வது படி இருக்குது, சத்தச்சண்டின்னு பேர். 4வது படி இருக்குது, சகஸ்ர சண்டி. 4வது முதல் சாதா சண்டினா அந்த 7 ஸ்லோகத்தை ஒரு முறை பாராயணம் பண்ணுவது. நவச்சண்டினா அந்த ஸ்லோகத்தை 9 முறை பாராயணம் பண்ணுவது. சத்தச்சண்டினா அந்த 7 ஸ்லோகத்தை 100 முறை பாராயணம் பண்ணுறது. சகஸ்ர சண்டினா அந்த 7 ஸ்லோகத்தை 1000 முறை பாராயணம். அது மாதிரி பண்ணிட்டா அம்பாள் அப்படி நீங்கள் போய் அம்பாள் கிட்ட கேட்க வேண்டாம், அம்மா கிட்ட கட்டளை இல்லை. இந்த சகஸ்ர சண்டியில் நம்ம பண்ணிட்டோம்னா இன்னைக்கு நான் போகிறேன், இது என்னை முச்சி கொடுன்னு சொல்லிட்டு போயினே இருக்க வேண்டியது தான். அங்கே போனால் அது முடிஞ்சிடும். அப்பேற்பட்ட பலனை கொடுக்கூடியது யாகம். ஹோமம் என்பது நம்மளால முடிஞ்சதை சுவாமிக்கு எப்படி வேணா பண்ணலாம். நம்ம எந்த பொருள் இருக்கோ அதை சேர்த்து நம்ம பண்ணக்கூடியது ஹோமம். ஹோமத்துக்கு யாகத்துக்கும் இன்னொரு டிஃப்ரெண்ட் இருக்கு. தொடர்ந்து நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பதிவுகள் கொடுங்க. ஆமா, கண்டிப்பா. ஒவ்வொரு ஹோமத்தை பத்தி தனித்தனியா பேசலாம். இப்போ வந்து பொதுவாக நம்ம சண்டி யாகத்தை பத்தி ஒரு பேசிக்கா நம்ம சொல்லியிருக்கோம். சண்டி யாகத்தினால நிறைய பலன் அடைஞ்சிருக்கவங்களாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றிலாம் நிறைய இருக்குது. நம்ம ஒவ்வொரு நேரத்தில் போடலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்க கால சூழலில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போட்டால் யாரும் பார்க்கறது கிடையாது. இப்போ 5 நிமிஷம் மேலே உங்களுக்கு டைம் கிடையாது. இல்லை நம்ம டைம் எடுத்து நம்ம பதிவு போடலாம். ஆனால் அது பார்க்கக்கூடிய சக்தி எல்லாருக்கும் வேணும் இல்லை? அதனால இது நம்ம கண்டிப்பாக சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்தில் இருக்கவங்க ஏதோ ஆன்மீகம் வந்தோம் போனோம் இல்லாமல் ஆன்மீகத்தினால சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய. வைராகியமா இருந்தா அம்பாள் கிட்ட நாமளே வரங்களை வாங்குறதுக்கு இது ஒரு வழிமுறைகள். நம்ம மலைக்கோடி சக்தி அம்மா வந்து கோடி முறை பண்ணியிருக்காரு சர்வமங்கல மாங்கல்யம், கோடி. அதனால தான் அவர் நினைச்ச அப்படியே நினைக்கிறதுல அள்ளி நம்ம சாதாரணமாக அவரை நினைச்சிடறோம். அவருக்கு பின்னாடி அது நிறைய, அவருக்கு பின்னாடி அந்த வழிகள் இருக்கின்றது. அந்த அவ்வளோ அளவுக்கு ஜபம் பண்ணதுனால தான் அவரால் எல்லாத்தையும் சாதிக்க முடியுது இல்லையா? அது மாதிரி எல்லாருனாலையும் எல்லாத்தையும் ஜபத்து மூலியமாகவும் யாகத்து மூலியமாகவும் சாதிக்கலாம். அதுக்குண்டான பிரயத்தனம் பண்ணோம். நம்மளுக்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற நம்ம கோவிலுக்கு 2 நிமிஷம் தான் வந்து போகிறோம் இல்லையா? அதுலேயே நம்மளுக்கு பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்குண்டான பலனை அடையணும்னா அதுக்குண்டான தவத்தை முதல்ல இருக்கணும் அப்படின்றது இந்த யாகத்துக்கும் ஹோமத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. ரொம்ப நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இன்றைக்கி, ஏன்னா இப்போ நீங்கள் பறந்து செல்கின்ற ஒரு பறவை மனிதர் கூட சொல்லலாம். ஏன்னா சிறகடித்து பறக்கும் இந்த வானத்தில் பறவைகள் மாதிரி அம்பாள் கொடுத்த பல கோயில்களுக்கு பழைய நம்மளுடைய நோக்கம் என்னன்னா ஜனங்க எல்லா பக்தர்களும் ஆன்மீகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதை அடையணும், அப்படின்ற பலன் அடையணும். அந்த ஆன்மீகத்து மூலிமா நிறைய பலன் இருக்குது, அதை அடையணும் தான் நம்ம எண்ணம். அதுக்கு நீங்கள் உங்களை மாதிரி ஒரு பெரிய ஒரு கவிஞர்கள்லாம் வந்து ஆதரவு கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்க. நாங்கள் டைம் வேறு, நாங்கள் முழுமையாக ஆன்மீகத்தில் இல்லை. உங்களுக்கு டைம் வாங்கணுன்னே இவ்வளோ நாங்கள் பிரயத்தப்பட்டோம் உங்ககிட்ட டைம் வாங்க. அதனால் போய் மக்களுக்கு சேரணுமேன்றது தான். இனி நேரம் கிடைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நிறைய பேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய விஷயங்கள் எல்லாரும் பார்க்கணுன்னு என் மூலிமா. ஏன்னா நாங்களாம் தனியாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியாது. இந்த மாதிரி நடத்துகிறவங்க கிட்ட எங்களை மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் தான் எங்களுக்கு ஆசை. அதனால் எல்லோரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் இந்த யூடியூப் சேனலை ஆதரிக்குமாறு எல்லாம் அல்ல தேவி கருமாரியம்மன் சார்பாக வேண்டுகிறோம். நன்றி. நன்றி சாமி, நன்றி. நல்லா இருக்கு.